ஓகே. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு சாப்டர். அது என்னன்னு சொன்னா பிரைஸ் செக்ஷன். நீங்க இந்த சாப்டர வந்து நீங்க எதுல பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சிம்பிளான ஒரு இது சொல்றேன். இன்னைக்கு பிரைஸ் செக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து சார்ட்ட வந்து நம்ம வந்து சார்ட் வந்து என்ன மாரி மூவ் ஆகுது அப்படின்றத பார்த்தே நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். நம்ம வந்து வேற எக்ஸ்ட்ரா அட்வான்ஸா நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் கத்துக்கிறாம, இப்ப நான் சொல்ற இந்த ட்ரிக்க வச்சே உங்களால ஈஸியா ஏர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதத்தான் சொல்றேன். மறுபடியும் சொல்றேன். இந்த ட்ரிக்க வந்து நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓகே. ஓகே. இப்போ பிரைஸ் செக்ஷன் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன அவ்வளோ ஸ்பெஷலா என்ன பார்க்க போறோம் பிரைஸ் செக்ஷன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, 2 விஷயம். டபுள் டாப் பேட்டர்ன், டபுள் பாட்டம் பேட்டர்ன். இந்த 2 விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல என்ன விஷயம், 2 விஷயம் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் ஃபர்ஸ்டா வரைஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ டபுள் பாட்டம் பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கிளியரா வச்சு இதாக்கிவோங்க. ஸோ டபுள் பாட்டம் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அந்த டபுள் பாட்டம் பேட்டர்ன் கிரியேட் ஆகும். ஸோ இதுல என்ன காமனா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கீழே இருக்க 2 பாட்டமும் ஒரே சேமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது சேமா இருக்கும். இதை நம்ம இந்த டபுள் பாட்டம் பேட்டர்ன்ல இதை நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டபுள் பாட்டம் பேட்டர்ன் நம்ம பார்க்க போறோம். அது எப்படி கிரியேட் ஆகுது, அந்த கிரியேட் ஆகிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பிரைஸ் செக்ஷன்ல முக்கியமானது டபுள் பாட்டம் பேட்டர்ன் அண்ட் டபுள் டாப் பேட்டர்ன். ஓகேங்களா? இது வந்து டபுள் பாட்டம் பேட்டர்ன். டபுள் டாப் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அது விளங்கப்படுத்துறேன். ஓகேங்களா? டபுள் டாப் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸோ இந்த டபுள் பாட்டம் பேட்டர்னுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ இதுல என்ன ரொம்ப காமனா இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 2 டாப்பும் அதாவது சேம் ரேஞ்சில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இப்படி வரைஞ்சா உங்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு கிளியரா வரைஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்துடலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து வரைஞ்சு காட்டுறேன். இப்படி ஒரு பியரிஷ் கேண்டில் வருது. அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் கிரியேட் ஆகுது. அதே கீழே பாருங்க, கீழே ஒரே ரேஞ்சில் கிரியேட் ஆயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறமும் ஒரு பியரிஷ் கேண்டில் கிரியேட் ஆகுது. இப்படி ஒரு கேண்டில் இந்த மாதிரி ஒரே சேமா கிரியேட் ஆகிருந்துச்சுன்னு சொன்னா, நாம நெக்ஸ்ட் எடுக்க வேண்டிய மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உடனே நாம ஹையர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷனை நம்ம அடுத்ததா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இந்த கால் ஆப்ஷன், இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கால் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு செல்லர்ஸ் என்ட்ரி ஆகிறாங்களா? ஸோ நெக்ஸ்ட் பையர்ஸ் என்ட்ரி ஆகிறாங்களா? அதுக்கப்புறம் நமக்கு வந்து மறுபடியும் செல்லர்ஸ் என்ட்ரி ஆகிறாங்களா? ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற கேண்டில் எப்பயுமே பையர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இது தான் டபுள் பாட்டம் பேட்டர்ன். இதில் காமனாக இருக்க விஷயம் நம்ம இதில் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கீழே இருக்க 2 பாட்டமும் ஒரே சேமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதாவது 2 பியரிஷ் கேண்டிலும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இதை நாம் எப்படி அதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். எப்படி டபுள் பாட்டம் பேட்டர்னை எப்படி நம்மளுடைய ரியல் சார்ட்ல, ரியல் ட்ரேடிங்ல எப்படி நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம்னு பார்க்கலாம். அதே மாதிரி இது அப்படியே ஆப்போசிட்டா பார்த்தா, இது டபிள்யூ மாதிரி இருக்கு இல்லையா? டபிள்யூ மாதிரி இருக்கல பாட்டம்ஸ் ரெண்டும் சேம் சினாரியோல சேம் ரேஞ்சில் இருக்கணும். அதே மாதிரி டபுள் டாப் பேட்டர்ன் சொன்னா எம் மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ ஒரு வரைஞ்சு காட்டுறேன். ஸோ நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துருச்சு. அண்ட் அதே மாதிரி அதே சேம் அதில் வந்து மேலே ரேஞ்சில் நமக்கு ஒரு பியரிஷ் கேண்டில் அதே மாதிரி வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு புல்லிஷ் கேண்டில் கிரியேட் ஆயிடுச்சு.
நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நெக்ஸ்ட் வர போகிற கேண்டில் நமக்கு பீரிஷ் கேண்டிலாக இருக்கும். நான் இதை எப்படின்னு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வர போகிற கேண்டில் ஷுவராக இந்த இடத்துல நீங்கள் அந்த கேண்டில் முடிஞ்ச பிறகே நம்ம அடுத்து வர கேண்டில் கிரியேட் ஆகிறதுக்கு நீங்கள் புட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி நடக்குது, இது எப்படி டபுள் டாப் பேட்டர்னாக வருது அப்படின்னு சொன்னால் நான் அதையும் வரைஞ்சி காட்டுறேன். கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பையர்ஸ் வராங்க அண்ட் அதுக்கப்புறம் செல்லர்ஸ் வராங்க அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு பையர்ஸ் வராங்க அண்ட் அதுக்கப்புறமும் செல்லர்ஸ் தான் வருவாங்க. இது 100% ஒர்க் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம பார்த்தோம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது இது வந்து டபுள் பாட்டம், இது டபுள் பாட்டம். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் பாட்டம்ல இங்கே இருக்குது இல்லையா, இந்த இது மார்க் பண்ணிருக்கு இல்லையா, இதுல கீழே இருக்க துண்டு பாட்டம் ரெண்டுமே சேமா இருக்கும். அதே மாதிரி டபுள் டாப்ல மேல இருக்க டாப் ரெண்டுமே சேமா இருக்கும். இதை நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே இப்போ இந்த சார்ட்ல ஓகேங்களா, எங்க வந்து டபுள் பாட்டம் எங்க டபுள் டாப் இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்பயாச்சும் யூஸ் பண்ணுறப்போ, நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறப்போ இந்த மாதிரி சேம் ரேஞ்சில் நமக்கு கேண்டில்ஸ் வந்து கிரியேட் ஆனிச்சுன்னு சொன்னால் ப்ரைஸ் செக்ஷனில் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இதாகலாம். ஸோ டபுள் பாட்டம் டபுள் டாப் ரெண்டுமே நீங்கள் யூஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரே ஒரு எசெட் என்னன்னு சொன்னால் EUR USD. ஏன் அந்த யூஎஸ்ல யூஸ் பண்ணுறேன்னா இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப மேஜர் கரன்சி. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப மேஜரான கரன்சி. அதனால தான் நான் இதில் யூஸ் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ டபுள் டாப் பேட்டர்ன். ஸோ இதில் டபுள் டாப் பேட்டர்னை நம்ம EUR ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி டபுள் பாட்டம் பேட்டர்னையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த டபுள் பாட்டம் பேட்டர்னை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதில் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பியரிஷ் கேண்டில் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பியரிஷ் கேண்டில். ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பியரிஷ் கேண்டில், அப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில், ஒரு பியரிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வர போகிற கேண்டில் நமக்கு கிரீன் கேண்டில், அதாவது கிரீன் கலர் கேண்டில் புல்லிஷ் கேண்டிலாக வரும். அது எப்படி வருது, ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம மறுபடியும் பார்க்கலாம். எப்படி வருது, ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னால், ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து டபுள் பாட்டம் பேட்டர்ன். ஸோ அதுதான் இது டபுள் பாட்டம் பேட்டர்ல ஃபர்ஸ்ட் செல்லர்ஸ் என்ட்ரி அண்ட் வந்து அதுக்கப்புறம் பையர்ஸ் என்ட்ரி, அதுக்கப்புறம் செல்லர்ஸ் என்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் வர போகிற கேண்டில் நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்படி ஒரு இது ஃபார்ம் ஆனிச்சு சொன்னால் நெக்ஸ்ட் வர போகிற கேண்டில் நமக்கு புல்லிஷ் கேண்டிலாக இருக்கும். இது 100க்கு 100%, அதாவது 100க்கு 99% உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த டபுள் பாட்டம் பேட்டர்னில் என்ன காமனான விஷயம் நான் சொன்னேன், 3 கேண்டிலுமே ஒரே சேமில் வந்து கிரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? சேமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பியரிஷ் கேண்டில் முடிஞ்சு அடுத்த கேண்டில் வரக்குள்ளே நமக்கு இந்த பியரிஷ் கேண்டில் முடிஞ்சு நமக்கு தெரியும். பியரிஷ் கேண்டில் முடிச்சோடனே நமக்கு அடுத்து கால் ஆப்ஷன் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றது EUR USD பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ டபுள் பாட்டம் பார்த்துட்டோமா, இப்போ டபுள் டாப் பேட்டர்ன் பார்த்துப்போம். ஓகேங்களா? டபுள் டாப் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஓகே, இந்த இடத்துல 4 ஒரே இதில் வந்திருக்கு. என்ன ஒரே ரேஞ்சில் வந்திருக்கு பாருங்க, ஒரே இதில் வந்திருக்கு இந்த 3 கேண்டில். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு செல்லர்ஸ் என்ட்ரி, ஸோ அதுக்கப்புறம் ஒரு பையர்ஸ் என்ட்ரி, ஸோ நெக்ஸ்ட் ஒரு செல்லர்ஸ் என்ட்ரி. நமக்கு தெரியும் அடுத்த கேண்டில் மேலே தான் வரப்போகுது, ஏன்னா இது டபுள் டாப் பேட்டர்ன், டபுள் பாட்டம் பேட்டர்ன். ஸோ நமக்கு அடுத்த கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டிலாக வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கிளியராக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு செம்ம ட்ரிக்கு. இது ப்ரைஸ் செக்ஷன், இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதை கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மற்ற ஸ்ட்ராட்டஜிஸ் கூட நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ டபுள் டாப் பேட்டர்ன்ஸ் பார்த்துட்டோம். ஓகேங்களா? டபுள் டாப் பேட்டர்ன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இதுல ஏன் வரலான்னு சொன்னால் இதுலேயும் வந்திருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து டபுள் டாப் பேட்டர்ன் எடுக்கலாது. ஸோ இதில் வந்து 3 கேண்டிலும் சேமாக இல்லை, இந்த பார்த்துக்குங்க கீழே வந்திருக்கு. ஓகே, இது வந்து EUR USDல நல்லா ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை நீங்கள் EUR USDல நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நாங்கள்லாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து நீங்கள் EUR USDல தான் நான் இது ப்ராக்டிஸ் பண்ணேன். இதை பாருங்க. ஸோ நமக்கு ஒரு பியரிஷ் கேண்டில் வந்துருச்சு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பியரிஷ். ஸோ நெக்ஸ்ட் வர போகிற கேண்டில் புல்லிஷ். ஓகேங்களா? ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. இது விளங்கலை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் கேளுங்க, நான் மறுபடியும் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இதை பாருங்க. ஸோ 3 கேண்டிலும்
இந்த விக்கு பாருங்க இதுல பட்டிருக்கு, இந்த லைன்ல விக்கு பட்டிருக்கு. ஓகேங்களா? இதுல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு பியரிஷ், அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ், நெக்ஸ்ட் வர போற ஒரு பியரிஷ், இது வந்து அடுத்து வரது ஒரு புல்லிஷ். புல்லிஷ்ன்றது வந்து பச்சை கலர் கேண்டில், அதாவது பை பண்ற கேண்டில். ஓகேங்களா? பியரிஷ்ன்றது பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த இந்த ரெட் கலர் கேண்டில் எப்பயுமே பியரிஷ் கேண்டில் சொல்லுவோம். இந்த ப்ளூ கலர் இந்த கிரீன் கலர் கேண்டில் நம்ம புல்லிஷ்னு சொல்லுவோம். இந்த ரெட் கலர் கேண்டில் நம்ம பியரிஷ்னு சொல்லுவோம். இந்த ப்ளூ கலர் கேண்டில் நம்ம புல்லிஷ்னு சொல்லுவோம். இது கிரீன் கலர் கேண்டில் நம்ம பை பண்ற ஹையர் ஆப்ஷன். இந்த கிரீன் கலர் வந்து இந்த ரெட் கலர் வந்து நம்ம லோவர் கொடுக்கறது, லோவர் ஆப்ஷன் செல்லர்ஸ். ஓகேவா? நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தெரியும், இப்போ நான் என்ன சொல்லி காட்டினேன், இப்போ ஓகே நமக்கு எப்படி இந்த இடத்துல நம்ம எப்படி இப்படி ஒரு பேட்டர்ன் நீங்க நேரம் வந்துருச்சுன்னு சொல்றீங்க, நெக்ஸ்ட் வந்தா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய ரூல், நான் இந்த 3 கேண்டிலும் சேமா இருக்கா, கீழே சேமா இருக்கா. ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்குது, இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இடத்துல செல்லர்ஸை வந்து வர விடல, மார்க்கெட் வந்து செல்லர்ஸுக்கான செல்லர்ஸை இன்ட்ரெஸ்ட் பண்ண விடல. சரிங்களா? அதனால பையர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த இடத்துல செல்லர்ஸ் வராங்க, பட் மேல போறாங்க. பையர்ஸ் வராங்க, அவங்களையும் செல்லர்ஸ் கீழே விடல, பை பண்ண செல்ல அப்படின்னா கீழே போகல பிரைஸை. ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலும் இதாகு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம எந்த இடத்துல நம்ம என்ன விஷயத்தை சூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நாம சூஸ் பண்ண வேண்டிய 3 கேண்டிலும் ஒரே சேம்ல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செல்லர்ஸ் வராங்க, நெக்ஸ்ட் பையர்ஸ் வராங்க, அதே மாதிரி செல்லர்ஸ் வராங்க. ஸோ நெக்ஸ்ட் வர போற கேண்டில் நமக்கு புல்லிஷ் கேண்டில். ஸோ இந்த இடத்துக்கு வந்த பிறகு ஒரே சேம்ல வந்து முடிஞ்ச பிறகு நம்ம கொடுக்க வேண்டிய அடுத்த ஆப்ஷன் பை. இதுதான் டபுள் பாட்டம் பேட்டர்ன். ஓகேங்களா? இது வந்து யூஆர்யூஸ்ல பக்காவா ஒர்க் பண்ணும், அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவு இதை வந்து நாங்க ரிசர்ச் பண்ணி பிரைஸ் செக்ஷன்ல இது ரொம்ப, ஏன்னா இதுதான் மேஜரான கரன்சி அப்படின்றனால. ஸோ பாருங்க, அதே மாதிரி நடந்திருக்கு. இப்போ நிறைய மூமெண்ட் வரும். எவ்வளவு தூரம் நீங்க பொறுமையா இருந்து ட்ரேட் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களால சக்சஸ் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பியரிஷ் அண்ட் வந்து புல்லிஷ், பியரிஷ் அண்ட் புல்லிஷ். இது வந்து நம்ம டபுள் பாட்டத்துக்கு கீழே எல்லாமே சேம் இருக்கணும். அதே மாதிரி டபுள் பாட்டம் பேட்டர்ன் சொன்னா இது வந்து எல்லாத்துக்குமே மேல வந்து சரி, இது கீழே எப்படி போதோ அப்படி போதும் இல்ல, மேல வந்து டபுள் டாப்ல எல்லாம் மேல சேம் இருந்தா அடுத்த கேண்டில் பியரிஷ் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இதுல டபுள் பாட்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த கேண்டில் புல்லிஷ் கேண்டில் கிரியேட் ஆகும், கிரீன் கலர் கேண்டில் கிரியேட் ஆகும். ஸோ நீங்க உங்களுக்கு புல்லிஷ் பியரிஷ் தெரியலனா கூட நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி நான் அந்த கிளாஸஸ்லாம் முடிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு பியரிஷ் கேண்டில், ஒரு புல்லிஷ் கேண்டில், ஒரு பியரிஷ் கேண்டில். ஸோ நெக்ஸ்ட் வர போற கேண்டில் ஒரு புல்லிஷ். இது வந்து 99% இருக்கும். இது நான் தெளிவாக விளங்கப்படுத்துறேன், இது விளங்கலன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஸோ அந்த அளவு நான் தெளிவாக விளங்கப்படுத்துறேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ப்ரைஸ் செக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சார்ட்டை ஜஸ்ட் ஒரு சார்ட்டை வச்சுட்டே நம்ம ஒரு வேலையை முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த அளவு ஈஸியாக ஒர்க் பண்ணும். ஸோ அதில் பாருங்க, இப்போ நம்ம டபுள் பாட்டம் பேட்டர்ன் பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம டபுள் பாட்டம் பேட்டர்ன், டபுள் டாப் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டபுள் டாப்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வரும், அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பியரிஷ் கேண்டில், அண்ட் வந்து அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு பியரிஷ் கேண்டில் தான் வரும். ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கலாம், இந்த பாருங்க, இந்த எல்லாமே ஒன்றுமே ஒரே சேம்ல இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 கேண்டிலும் மேலே வந்து டாப்ல 3 கேண்டிலும் ஒரே இடத்துல இணைஞ்சிச்சு, இல்லாட்டி இந்த விக் வந்து இந்த 3ஆவது இடத்துல வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்த கேண்டில் எடுக்க வேண்டிய ஆப்ஷன் பியரிஷ் ஆப்ஷன், அதாவது லோயர் ஆப்ஷனா நம்ம யூஸ் பண்ணுவோம். இது டபுள் டாப்ல டபுள் பாட்டத்திலே நான் இப்போ சொல்லி காட்டினேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னுக்கு என்ன நடந்திருக்கு, இதுக்கு முன்னுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே இந்த பாருங்க. ஸோ டபுள் டாப் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு ஹையர் ஆப்ஷன், அதாவது பையர்ஸ், செல்லர்ஸ், பையர்ஸ். ஸோ இது வந்து 3 ஒரே ரேஞ்சில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடுக்க வேண்டிய ஆப்ஷன் புட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஈஸியான டபுள் டாப் பேட்டர்ன், டபுள் பாட்டம் பேட்டர்ன் நான் இப்போ சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இந்த பாருங்க, இது எப்படி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, எல்லாம் இந்த 3 ஒரே சேம் சினாரியோவில் இருக்கு, சேமா இருக்கு. ஸோ வந்து நமக்கு ஒரு பியரிஷ் வந்துருச்சு. ஓகேங்களா? பியரிஷ். ஓகே, இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகே, நம்ம இந்த கேண்டில் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த கேண்டில் வந்து கீழே வந்து நம்ம டபுள் டாப் பேட்டர்ன் இது எடுக்க முடியாது. ஏன்னு சொன்னா கீழே வந்து இது 3 ஒரு சேமா இல்லை, இந்த கேண்டில் சேமா இல்லை. ஆனால் டபுள் இதாக எடுக்கலாம். என்ன மாதிரி? டபுள் டாப் பேட்டர்ன் எடுக்கலாம். டபுள் டாப் பேட்டர்ன் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, டபுள் டாப் பேட்டர்ன் எப்படி எடுக்கிறதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு புல்லிஷ் கேண்டில், அடுத்து ஒரு பியரிஷ் கேண்டில், அடுத்து ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது
புட் ஆப்ஷன். ஓகேங்களா, இது மூணும் பார்த்தீங்கன்னா ஒரே சேமா இருக்கும். டபுள் டாப்புக்கு டபுள் பாட்டம்க்கு கீழே மூணும் ஒரே சேமா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க இதாக்கலாம். நான் மறுபடியும் சொல்லி காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு ஃபர்ஸ்டா ஒரு இது வந்து டபுள் பாட்டம்க்கு ஃபர்ஸ்டா ஒரு பியரிஷ் கேண்டில் வருது. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு புல்லிஷ் கேண்டில் வருது. ஓகேங்களா, ஒரு புல்லிஷ் கேண்டில் வருது. ஓகே, அது வந்து கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டும் சேமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் வருது. ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் கிடைச்சிச்சுன்னு சொன்னா டபுள் பாட்டம் பேட்டர்ன்ல நீங்க பயப்படாம அடுத்த ஆப்ஷன் நீங்க கால் ஆப்ஷனை கொடுக்கலாம். ஓகேங்களா, இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமே இந்த கேண்டில் கீழே வந்தா முடியும். ஓகேங்களா, எப்பயுமே பியரிஷ் கீழே வந்தா முடியும். இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமே நீங்க கொடுக்க வேண்டிய ஆப்ஷன் கால் ஆப்ஷன். ஸோ இதுதான் டபுள் பாட்டம் பேட்டர்ன். ஓகேங்களா, இது டபுள் பாட்டம் பேட்டர்ன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பேர் தான் டபுள் பாட்டம் பேட்டர்ன். ஓகேங்களா, டபுள் பாட்டம் பேட்டர்ன்ல எப்படி கிரியேட் ஆகும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. கால் பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க. ஸோ ஸோ பாருங்க, ஒரு பீரிஷ் கேண்டில், ஒரு புல்லிஷ் கேண்டில், நெக்ஸ்ட் ஒரு பீரிஷ் கேண்டில். ஸோ நெக்ஸ்ட் வர போகிறது ஒரு புல்லிஷ் கேண்டில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க டபுள் பாட்டம் பேட்டர்ன்ல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா ரிமூவ் பண்ணி விட்டுறேன் கிளாஸ்ல இருந்து. ஓகேங்களா, நீங்க இப்போ பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செல்லர்ஸ், அப்புறம் பையர்ஸ், ஒரு செல்லர்ஸ், அதுக்கப்புறம் பையர்ஸ். இது எப்படி பார்க்குறேன்னு சொன்னா கீழே இருக்க இந்த 3 கேண்டில் அப்படின்னா பாட்டம் வந்து ஒரே மாதிரி சேமா இருக்கும், ஒரே சேம் இதுல இருக்கும். அப்படி சேமா 3 கேண்டில் வந்துச்சுன்னா நீங்க பயப்படாம அடுத்தது கால் ஆப்ஷன் இதாக்கலாம். நீங்க இந்த டபுள் பாட்டமும் டபுள் டாப் பேட்டர்னும் ERUSல யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்க மற்ற கேண்டில்ஸ்க்கு வந்தீங்கனாலும் யூஸ் பண்ணுங்க. ஆனா நீங்க மெயின்லி செய்ய வேண்டிய விஷயம் ERUSD ஃபாலோ பண்ணுங்க. அது 100% ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, இது கிளியரா நான் சொல்லி கொடுத்துட்டு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதோட இந்த டபுள் டாப் டபுள் பாட்டம் பேட்டர்ன் ப்ரைஸ் செக்ஷன்ல முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, கிளியரா? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பையர் ஜோன், செல்லர் ஜோன், எப்படி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கிளியரா வரையுது, அண்ட் எப்படி ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்றது, எப்படி ஒரு ஹாரிசான்டல் லைன் யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ நார்மலா இருக்க சார்ட்டுக்கு எந்த மாதிரியான சார்ட்ல நம்ம ட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரியான சார்ட்ல ட்ரேட் பண்ணக்கூடாது, ஒரு ட்ரேட் பண்ணக்குள்ள என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அவ்வளோத்தையுமே இந்த கிளாஸ்ல கவர் பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் அனலைசிஸ். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெவி நியூஸ் டைமில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க டைம்னா 19:41, ஐ திங்க் 7:41 போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் நியூஸ் டைம் எல்லாம் வரப்போகுது. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் ஒரு ஸ்டேபிள் இல்லாத நிலைமைக்கு போகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நியூஸ் டைம் பார்த்துருவோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிற, அதாவது நம்ம எந்த இதில் எசெட்டில் ட்ரேட் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேட்ல வந்து கேண்டில்ஸ் எல்லாம் ஒரு நல்ல மூவ்ல போகுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைய போறோம் அப்படின்றத கிளியரா பார்ப்போம். ஓகேங்களா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி வரைய போறீங்கன்னா, ஒன்னு ஒரிசான் இந்த கிராஃபிக்கல் டூல்ல போயிட்டு ஒரிசான்டல் லைனை வச்சு நம்ம ஒரு ரெசிஸ்டன்டோ ஒரு சப்போர்ட்டோ வரையலாம். இது வந்து ஒரு வேவ் லென்த் மார்க்கெட்டுக்கு ஓகே நம்ம கிளியரா வரையலாம். ஸோ எப்படி வரையணும் ஃபர்ஸ்டா பார்த்துக்கோங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி நம்ம கிளியரா வரைய போறோம்னா, எப்பயுமே அந்த கேண்டலுக்கும் அந்த கேண்டல்ல இருக்க விக்குக்கும் வரைவோம். ஸோ கேண்டலுக்கும் அந்த கேண்டலுக்கு இருக்க விக்குக்கு தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைவோம். அப்படி அந்த இடத்துல நமக்கு வரைய கிடைக்கல, அந்த இடத்துல நமக்கு வரைய சரியா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்றப்போ பாருங்க, சரியா அந்த கேண்டலுக்கும் அந்த விக்குக்கும் வரைஞ்சிட்டீங்கன்னா நீங்க சரியா வரைஞ்சிருப்பீங்க, சரியா வந்துடும். ஓகே, ஸோ இப்போ சப்போர்ட் வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த சப்போர்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு சரியா பார்த்துக்கோங்க. சப்போர்ட் எப்படி வேலை செய்யுதுன்னா, இங்க இருக்க சப்போர்ட் இங்க இருக்க ரெசிஸ்டன்ஸ் தான் வேலை செய்யுது. அது எப்படி இங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா ஒண்ணு கவனிச்சுக்கோங்க. இங்க என்ன நல்லா ஒண்ணு கவனிச்சுக்கோங்க. ஓகே, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆல்ரெடி இருக்க சப்போர்ட் ஏரியா, அதுக்கப்புறம் வர ரெசிஸ்டன்ட் ஏரியா வேலை செய்யும். ஸோ இதை நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி இருக்க சப்போர்ட் ஏரியா, அதுக்கப்புறமா இருக்க ரெசிஸ்டன்ட் ஏரியா வேலை செய்யும். ஒன்னு நீங்க நல்லா கவனிச்சுக்கணும்.
இந்த சப்போர்ட் ஏரியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னா என்ன அர்த்தம்னா தொடர்ச்சியா அந்த மூமெண்ட் இருக்கா பாருங்க. அடுத்தடுத்த கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு. ஓகே, இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதை நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு சப்போர்ட் ஏரியா எடுத்துட்டோம். அண்ட் அதுக்கு முன்னுக்கு போயிட்டு நம்ம போட்டிருக்க சப்போர்ட் ஏரியா சரியா போட்டிருக்குமான்னு பார்த்தா ஸோ இப்போ இருக்க சப்போர்ட் ஏரியா அதுக்கு முன்னுக்குள்ள ரெசிஸ்டன்ட் ஏரியாவா இருக்கும். ஸோ நம்ம வந்து போட்டதுலாம் நிறைய இப்போ நம்ம போட்டது சரியா இருந்தா நம்ம சரியா போட்டிருந்தோம்னா நிறைய அதுக்கு முன்னுக்குள்ள எல்லாம் நிறைய நல்லா டச் ஆகும் பாருங்க. நம்ம சரியா போட்டிருக்கோம். அண்ட் முதலாவது விஷயம் நல்லா போடணும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதே அந்த 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 சரியான ஒரு ஹை மூமெண்ட்ல இருக்க இடத்துல பாருங்க, இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. ஏன்னா கிரீன் கலர் கேண்டில் தொடர்ச்சியா வந்திருக்கு சப்போர்ட் ஏரியா. ஸோ இந்த சப்போர்ட் ஏரியா இதுக்கு பிறகு வர ரெசிஸ்டன்ட் ஏரியா ஒர்க் பண்ணிருக்கு. எதனால ஒர்க் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்க சொன்னா இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா ஹை மூமெண்டமா இருக்கு, ஒரே மாதிரி மூமெண்டத்துல இருக்கு. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா தொடர்ச்சியா அந்த பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்த ஏரியாவில், இந்த பர்டிகுலர் ஏரியாவில். ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல வந்து சப்போர்ட் லைன் கொடுத்தோம். இந்த சப்போர்ட் லைன் பாஸ்ட்ல இருக்க சப்போர்ட் லைன் ஃபியூச்சர்ல எப்பயுமே ரெசிஸ்டண்டா வேலை செய்யும். ஸோ ரெசிஸ்டண்டா இருக்கிறது அதுக்கு அடுத்து வர சப்போர்ட் லைனா வேலை செய்யும். ஸோ இந்த இடத்துல நமக்கு எதுக்கு லோயர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க, என்னத்தினால ஆயிருக்குன்னு சொன்னா நல்லா பாத்துக்கோங்க. எந்த இடத்துல அழகா பிளேஸ் பண்ணலான்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, இந்த இடத்துல ரிவர்சல் நடந்திருக்கும். இந்த இடத்துல வந்து ரிவர்சல் நடந்திருக்கும், ஆகல. அத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிருப்பீங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கணும், ஆகல. அதை நல்லா நோட் பண்ணிருப்பீங்க. இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கணும், அதை நோட் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த இடம் கிளியரா ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு, என்ன பண்ணணும், என்ன டிசிஷன் எடுக்கணும், இதுதான் இந்த கிளாஸ். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த இடத்த பார்ப்போம். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிருக்கணும், ஆனா ஆகல. நம்ம என்ன பண்ணணும், என்ன ஆயிருக்கணும், என்ன பண்ணிருக்கணும். ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேண்டில் வந்து இது வார கேண்டில் ஒரு விக்கு, இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விக்கு இந்த இடத்துக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளால வந்து இந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில வந்து இந்த ஒரு விக்க கிரியேட் பண்ணல. ஸோ மற்ற எல்லாம் விக்க கிரியேட் பண்ணிருக்கு அண்ட் கேண்டில் உள்ளுக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்படி. ஆனா இந்த கேண்டல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா கேண்டில் மேலேயே க்ளோஸ் ஆயிருக்கு, நல்லா மேலேயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே, இது ரேஞ்சு. இந்த இடத்துல வந்து இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கணும். இந்த இடத்துல இப்படி ரிஜெக்ஷன் வந்துருச்சுன்னு சொன்னா நெக்ஸ்ட் ஒரு நமக்கு பை ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த கேண்டில் என்ன நடந்திருக்கு, பாதியில் நின்றுருக்கு, குட்டி ரிஜெக்ஷன் வந்திருக்கு. பட் அது பெரிய ரிஜெக்ஷன் மாதிரி இல்ல, ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில். இந்த மாதிரி சைன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு கண்டினியூஷன் சைன். ஸோ ஒரு கேண்டில் எப்படி முடியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து எந்த இடத்துல முடியணும், இந்த கேண்டில் இந்த இடத்துல வந்து தான் முடியணும். இல்லாட்டி ஒரு விக் இந்த இடத்துல வச்சு டச் பண்ணியிருந்தா நம்ம ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். 2 minutes எக்ஸ்பிரஷன் டைம் வச்சு நீங்க ஹையர் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல வரலன்னா, இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நாம லோயர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அதனாலதான் இந்த இடத்துல இந்த கேண்டில் இப்படி பேரிஷ் கேண்டில் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி அந்த பக்கம் ஓகேவா, அதை தாண்டி போறப்போ ஏன் இந்த இடத்துல நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் வரக்கலன்னா இந்த கேண்டில் முடிஞ்சிருக்க இடம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடம். பட் இந்த இடத்த எப்படியே ஃபில் பண்ண பார்க்கும், அது இந்த இடத்த ஃபில் பண்ண பார்க்கும், புரியுதா? ஸோ இந்த கேண்டில் எப்பயுமே இந்த இடத்த ஃபில் பண்ண பார்க்கும். அடுத்த கேண்டில் பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த கேண்டில் பாத்தீங்கன்னா இந்த இடத்த ஃபில் பண்ணும், இல்லாட்டி இதை டச் பண்ணிட்டு தான் மறுபடியும் கீழே வர சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம அதனால இந்த இடத்துல நமக்கு ஹையர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கலாம். இந்த இடத்துல ஹையர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கலாம். நல்லா பாத்துக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, இந்த கேண்டில் வந்து இந்த இடத்த போய் டச் பண்ணியிருந்தா நம்ம லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். நமக்கு இந்த கேண்டில் அப்படியே பியரிஷ் கேண்டில் வந்திருக்கும். பட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா இன்னும் எப்பயுமே இந்த மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவோ சப்போர்ட் ஏரியாவோ எதுவோ அந்த இடத்த ஃபில் பண்ண பார்க்கும். அந்த இடத்துல பட்டு தான் ரிஜெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த கேண்டில் வந்ததுக்கு நமக்கு ரெசிஸ்டன்ட் லைன் இங்க இருக்கு. ஓகே, நம்ம ஹையர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கலாம் இங்க. ஓகே, இந்த இடத்துல இப்படிதான் நம்ம டிசிஷன் எடுக்கணும். அண்ட் அகைன்
இந்த கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஏன் ஹையர் ஆப்ஷன் வரல? இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி இந்த லைன்ல வந்துருச்சு, இந்த கேண்டில் கிரியேட் ஆயிடுச்சு. பட் ஏன் ஹையர் ஆப்ஷன் வரல, ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த கேண்டில் ஃபர்ஸ்டா விக்கே வரல. ஸோ ரிஜெக்ஷனே இல்லை இங்க. ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன். அண்ட் இது வந்து மறுபோஜி கேண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ் அவாய்ட் பண்ணிருங்க, ட்ரேட் எடுக்க வேணாம். அண்ட் ரிஜெக்ஷன் வந்திருந்தா நீங்க ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம், உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வரல. ஸோ இந்த இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். அண்ட் அதே மாதிரி இந்த லைன்ல வந்திருக்கு, இந்த லைன்ல கிரியேட் ஆயிருக்கு. இந்த லைன்ல கிரியேட் ஆன இந்த லைன்ல கிரியேட் ஆனதுக்கு பிறகு ஸோ நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது ஸ்டேபிளான மார்க்கெட்ல, இது எல்லாமே இப்ப நடக்கிறது ஸ்டேபிளான மார்க்கெட்ல. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட்ல ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஓகே, நான் இந்த இடத்துல ட்ரேட் போயிட்டு இருக்கு. நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஸோ ட்ரெண்ட் லைன் வரைகிறது கேண்டலுக்கும் விக்குக்கும். விக்கு இல்லாட்டி ஷேடோன்னு சொல்லலாம், அந்த குச்சி மாதிரி இருக்குதா? ஓகே, ஓகே, வரைஞ்சாச்சு. ஸோ இதுல பையர் ஜோன், செல்லர் ஜோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நல்லா பாத்துக்கோங்க. இதுல ஸ்ட்ராங்கான ஒரு பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல ஸ்ட்ராங்கான ஒரு பையர்ஸ் கிரியேட் ஆயிருக்கனால ஸ்ட்ராங்கான கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த லைன்ல பட்டதுதான் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த லைன்ல பட்டதுமே நீங்க ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். இந்த லைன் நீங்க பட்டதுமே நீங்க ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட் கேண்டில் கொடுத்துருக்கலாம். இந்த இடத்துல ரிவர்ஸ்ல இருக்கு. இது எதனால இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா, இங்க இருக்க கேண்டில் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இந்த பையர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இது பையர் ஜோன். எதுக்காக நம்ம இப்படி வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே இது பையர்ஸ் ஏரியா. அண்ட் இதுல பாருங்க பையர்ஸ் கிரியேட் ஆயிருக்காங்க. ஸோ அப்ப இதுலயும் பையர்ஸ் கிரியேட் ஆவாங்க. எல்லாமே இந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்கா வேலை செய்யறாங்க. ஸோ அதனால நமக்கு இந்த ஏரியாவில் எல்லாமே ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னு சொன்னா, இது எல்லாமே இந்த பையர்ஸ் கிரீன் கலர் கேண்டில் உருவாகுற இந்த தொடர்ச்சியான எல்லாமே நம்ம பையர்ஸ் ஜோன்னு சொல்லுவோம். அண்ட் செல்லர் ஜோன் அப்படின்னா என்னன்னா, அதுக்கு ஆப்போசிட்டா எங்கெல்லாம் இந்த ரெட் கலர் கேண்டில் கிரியேட் ஆகுதோ அதெல்லாம் நமக்கு செல்லர் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா, இது நமக்கு ஒரு டவுட் வரும். இதெல்லாம் நேரா இருக்க மாதிரி இல்ல, நேரா இருக்க மாதிரி வரல. பட் இப்படி ஒரு கோடை போடுறப்போ எல்லாம் நேரா டச் ஆகும். நான் அதை மறுபடியும் வந்து காட்டுறேன். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு கோடை வரைஞ்சு பாருங்க. எல்லாம் கனெக்ட் பண்றாங்க. இது அதுக்கு பேர் தான் ட்ரெண்ட் லைன் சொல்லுவோம். ஸோ இதை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறப்போ உங்களுக்கு கிளியர் வேவ் கிடைக்கும். ஓகே, நான் ட்ரெண்ட் லைன்லேயே வரைஞ்சு காட்டுறேன். ஸோ நமக்கு எதுக்காக வரைஞ்சேன்னா, இப்படி நேரா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியல. ஓகே, இங்கனைக்கெல்லாம் மிஸ் ஆகுது, கனெக்ட் பண்ண முடியல. பட் இதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கோட்டை சாட்சி போடணும். கோட்டை இப்படி போடணும். ஸோ அதை எப்படி போடுறது, அதுக்கு பேர் தான் ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவோம். இப்போ எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, எதுக்காக நம்ம இந்த கோட்டில் போட்டு இது மூணையும் ஒன்னா இணைக்கிறோம் அப்படின்னா, இங்க எல்லாம் பையர்ஸ் எப்படி நேர்கோட்டு போட்டு ஒன்னா இணைச்சோமோ, ஓகே ஒரே லைன்ல கிரியேட் ஆகுது. ஸோ அதனால இந்த லைன்ல வந்தா ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த இடத்துல ரிவர்சல் ஆகும்னு கண்டுபிடிச்சோமோ, அதே மாதிரி இப்படி ஒரு கோடு, இந்த ஒரிஜினல் கோடு மாதிரி இந்த மாதிரி போட ட்ரெண்ட் லைன் கோடு வேலை செய்யும். பட் இதே மாதிரி தான் ரிஜெக்ஷன் ஆகும் இதுல. ஸோ இதுல நேரா போட முடியல. இந்த நேரம் போட்டிருந்தாலும் இதுல பட்டிருந்தா ரிஜெக்ஷன் ஆயிருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனா நம்ம இது இப்படி வரதுலயே நம்ம ஒரு இது இந்த அதாவது இது வந்து கீ லெவல்னு சொல்லுவாங்க. கீ லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரெண்ட் லைன். சரியா போட்டிருந்தீங்கன்னா, இந்த பாருங்க, இந்த இடத்துல நிறைய இடத்துல இது வந்து சப்போர்ட் பண்ணிருக்கும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன், இந்த இடத்துல
இந்த இடத்துல இந்த இடத்துல. ஸோ இது வந்து செல்லர் ஜோன். சரிங்களா? செல்லர் ஜோன் இப்படி நமக்கு வந்து நேரா ஹொரிசோண்டலா போட முடியாது, இல்ல போட முடியாது, போட்டா இங்க படாது. ஸோ அதனால நம்ம இப்படி போட்டிருக்கோம். இப்படி போட்டு ஒரு ட்ரெண்ட் எடுத்திருக்கோம். புரியுதா? ஸோ இப்படி ஒரு விஷயம். இது ஒரு பையர் ஜோன், செல்லர் ஜோன். ஓகேங்களா? அண்ட் எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும்? ஓகே, நமக்கு நாம ஒரு வேவ் லென்த் மார்க்கெட்ல இதாக்கிட்டு இருக்கோம். ஒரு வேவ் லென்த் மார்க்கெட்ல இப்படி இருக்கும். இப்படி ஒரு மார்க்கெட் போகுது, ஒரு கண்டினியூஸா நல்லா போகுது. ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துரும். அண்ட் விக்கெல்லாம் நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கான விக்கா இருக்கு. ஸோ நமக்கு டோஜி எல்லாம் கிரியேட் ஆகல, டோஜி எல்லாம் பெருசா கிரியேட் ஆகல, சின்ன குட்டி குட்டி கேண்டில்ஸ் கிரியேட் ஆகல. ஸோ ஸ்ட்ராங்கான கேண்டில்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அப்படின்றப்போ இது வேவ் லென்த் மார்க்கெட்ல மட்டும் நீங்க யூஸ் பண்ற ரெண்டாவது கேண்டில், அதாவது ஒரு பியரிஷ் கேண்டில் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் வர ரெண்டாவது கேண்டில் நமக்கு பியரிஷா தான் வரும். அதுக்கு அது 99% சரியா இருக்கும், இல்லாட்டி 95% வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யும். அதாவது இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போற மார்க்கெட்ல நீங்க ரெண்டாவது கேண்டில் லோயர் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் வேவ் லென்த் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு. ஓகே, அப்படி அதுதான். அண்ட் வந்து நான் இப்போ எதுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு, எதனால வந்துச்சு அப்படின்ற ரீசனை சொல்லிட்டேன். ஸோ நமக்கு தெரியும் இது ஸ்ட்ராங்கான லெவல். ஸோ அதனால நமக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆச்சு. ஸோ நம்ம போட்ட லெவல்ஸ் எல்லாம் சரியானு பார்க்கறதுக்கு அதுக்கு முன்னுக்கு இருக்க ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு ஒரு ஒரு ஆதாரமா இருக்கும். பாருங்க. ஸோ அவ்வளோதான், இதுல வேற ஒன்றுமே இல்லை. ஸோ